வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச போகிறோம். எல்லாருக்குமே உடல் பயிற்சி மேலேயும் வாக்கிங் போகிறத பற்றியும் எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துடுச்சு. மேக்சிமம் கால நேரத்தில் மக்கள் வாக்கிங் போகிறத அதிகமாக பார்க்க முடியும். இளைய சமுதாயமும் இன்றைக்கி ஜிம்மு போன்றதெல்லாம் போகிறாங்க. இப்போ நம்ம வாக்கிங் காலையில் கிளம்பி போகிறோம். 1 மணி நேரம் வாக்கிங் போனால் என்ன கலோரிஸ் நமக்கு குறையுது? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாக்கிங் போகிறத ஒரு சடங்காகவும் சில பேர் செய்கிறாங்க. வாக்கிங் போன பிறகு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்வோம். டீ சாப்பிடுவோம், வடை சாப்பிடுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்வோம். நாம் வாக்கிங் போகிறதுனாலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் எந்த அளவு கலோரிஸ் குறையுது, அதே சமயங்களில் கால நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய டீ, வடை போன்றவை நமக்கு எந்த அளவுக்கு கலோரிஸ் குறைக்கிறத தடை பண்ணுது அப்படின்றது மட்டும்தான் விஷயம். அது என்ன சார், டீயும் வடையும் சாப்பிட்றத தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறீங்களா அப்படின்னு இல்லை. இது தகவல். இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம் இல்லையா, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான். எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறோம், எதுக்காக வாக்கிங் போகிறோம்? நமது உடலை சரியாக வச்சுக்கிறதுக்காக தான் போகிறோம். உடல் ஃபிட்டாக இருக்கணும். அதை விட வாக்கிங் போகிறதுக்கு காரணம் ஹார்ட்டு நல்லா இருக்கணும், ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்கணும் தான் நம்ம வாக்கிங் போகிறோம். 2 விதமான எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஒன்று உடலை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு பாடி பில்டிங் மாரி செய்கிறது ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் சுகர் போன்றவற்றை சரியாக வைத்துக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதில் ஜிம்மு போன்றவைகள்லாம் போகிறாங்க இல்லையா, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க, ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஹெவியாக 1 ஹவருக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸில் அதிகபட்சமான கலோரிஸே 400 கலோரிஸ் தான் குறையும். மிக கடுமையாக செஞ்சால் ஒரு 500 கலோரிஸ் வரைக்கும் குறைக்கலாம். இவ்வளவு தான் ஒரு எக்ஸசைஸில் அதிகபட்சமாக 1 ஹவர் ஹார்டாக பண்ணக்கூடிய விஷயங்களை குறையும். வாக்கிங்கில் எந்த அளவுக்கு நாம் குறைக்கலாம், கலோரிஸை குறைக்க முடியும்? காலையில் 3.5 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் நாம் நடந்து போனோம்னா நமக்கு அதிகபட்சமாக ஒரு 200 கலோரிஸ் குறைக்கலாம். 4 கிலோமீட்டர் போனால் 210 குறைக்கலாம். 7 கிலோமீட்டர் போனால் 400 வரைக்கும் போகுது. 9, 10ன்னு போகும்போது தான் அது 740 கலோரிஸ் குறைக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்ம ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போக முடியாது. சராசரியாக ஒரு விஷயம் நம்ம செய்யலான்னா அதிகபட்சமாக 400 கலோரிஸ் குறைக்கலாம். 400 கலோரிஸ் குறைக்கிறது தான் ஓரளவுக்கு சரியான எக்ஸசைஸாக இருக்க முடியும், வாக்கிங்காக இருக்க முடியும். சரி, இப்படி நாம் 1 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போய் 1 மணி நேரம் நம்ம நடந்து 400 கலோரிஸை குறைச்சி ஒரு நாளைக்கு தேவையான 2000 கலோரிஸு, அதில் நாம் 400 கலோரிஸை குறைச்சி வச்சிடுறோம். அப்போ கலோரிஸ் தட்டுப்பாடு ஏற்படுத்தும் போது தான் உடம்பு ஆரோக்கியமாக இயங்கும். ஏன்னா முழுமையாக 2000 கலோரிஸை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறணும். அந்த கலோரிஸை சரியாக வச்சுக்கணும், அதிகப்படியாக போகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் வாக்கிங் போகிறோம். இப்போ நாம் காலையில் என்ன சாப்பிட்றோம்? ஒரு டீ சாப்பிட்றோம். 1 மணி நேரம் வாக்கிங்கு 400 கலோரிஸ் குறைக்குது. போய் ஒரு டீ குடிக்கிறோம். ஒரு டீ, டீ, பாலில் சுகர் போட்ட ஒரு டீ ஒரு சிறிய அளவில் எந்த அளவுக்கு அது நமக்கு கலோரிஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக 71 கலோரிஸை ஒரு டீ கொடுக்குது. 1 ஸ்பூன், அதுவும் டீஸ்பூன் 1 ஸ்பூன் சுகரு 20 கலோரிஸை கொடுக்குது. அதே டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 47 கலோரிஸ் அது. இப்போ நீங்கள் ஒரு டீ குடிக்கும் போது குறைச்சலாக சின்ன கப்பில் குடித்தோம்னா 77 கலோரிஸ் ஒரு சின்ன கப்பு. இதையே நீங்கள் பெரிய கப்பாக சாப்பிட்டிங்கன்னா 150 கலோரிஸு. இதில் டீலே நாம் செஞ்ச எக்ஸசைஸில் வாக்கிங் போனதில் திட்டத்திட்ட 4ல் 1 பங்குக்கு மேலே நாம் விட்டுடுறோம். அதன் பிறகு ஒரு வடை, மெதுவடை எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கலோரிஸை கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆச்சரியப்படுற அளவில் இருக்கிற விஷயம். மெதுவடையில் திட்டத்திட்ட 97 கலோரிஸு ஒரே ஒரு வடை காலி பண்ணிடுது. அதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே கலந்துருந்தாலும் ஃபேட்டும், ஏன்னா ஆயிலில் போடுறதுனால ஃபேட் விஷயமும் அதில் இருக்கிறதுனால திட்டத்தட்ட 97 கலோரிஸ், 100 கலோரிஸ் கிட்டக்க ஒரு வடை சரி பண்ணிடுது. இப்போ நீங்கள் டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா
வாக்கிங் போனதில் ஒரு பாதி காலி. இது ஒரு வடை. அதுவும் சைஸ் இருக்குது. சின்ன சைஸு சொல்கிறது தான் 97 கலோரிஸு. சைஸ் பெருசு போக போக கலோரிஸ் அளவு மாறிக்கிட்டே போகும். டோட்டலாகவே காலி பண்ணிவிடும். இதில் மசால் வடை இது 221 கலோரிஸ் இருக்குது. இதில் பெரிய சைஸாக போக போக இன்னும் பெருசாக போகுது. இப்படி 200 கலோரிஸ்லாம் 200 கலோரிஸை ஒரு வடையை காலி பண்ணுதுன்னா அந்த வடையை நம்ம காலையில் மசால் வடை சாப்பிட்றது நல்லது அல்ல. எப்போதுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஆரோக்கியத்துக்காக தான். அப்போ நாம் தவிர்க்க வேண்டியது இந்த மாதிரி வடை, டீ போன்றலாம் நிச்சயமாக தவிர்க்கணும். அப்படியே டீ, வடை சாப்பிட்ணுன்னு நம்ம முடிவு பண்ணோம்னா பிளாக் டீ குடிக்கலாம். பிளாக் டீ வித்தவுட் சுகர் 2 கலோரிஸ் தான் இருக்குது. அதேமாரி சுகர் போடாமல் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 கலோரிஸில் நீங்கள் சுகர் போகாமல் குடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 கலோரிஸ் குறைஞ்சி ஒரு 47 57 அந்த ரேஞ்சு கொடுக்கும். அதனால் எப்போதுமே டீ குடிக்கணும்னா அளவையும் குறைக்கணும், சுகரையும் குறைக்கணும். சுகர் இல்லாமல் அளவு குறைச்சி சாப்பிட்லாம், இல்லை பிளாக் டீயாக குடிக்கலாம். பிளாக் டீ சாப்பிட்றதுனால எந்தவித கலோரிஸும் நமக்கு ஏற்படாது. கலோரிஸ் நம்மளை போய் பாதிக்காது. அதனால் பிளாக் டீ குடிக்கிறது நிச்சயமாக நல்லது தான். அதில் க்ரீன் டீ, பிளாக் டீ அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம டீயை வித்தவுட் சுகர், பால் இல்லாமல் குடிப்பதே நல்லது. காலை நேரத்தில் இந்த மாதிரி ஆயிலில் போட்ட வடைகள் போன்றவைகளை தவிர்ப்பதே நல்லது. அப்போ தான் நாம் செய்கிற எக்ஸசைஸு நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கும் உகந்ததாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மகிழ்ச்சிக்காக சாப்பிட்றது வேறு, ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றது வேறு. அதனால் காலை நேரத்தில் தீவிரமாக வாக்கிங் செய்கிறவங்க இதுபோல் பால் டீ, சுகர் டீ குடிக்காமல் பிளாக் டீ குடித்து, பிளாக் காஃபி குடித்தோ நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஆரோக்கியமாக இருங்கள். ஆரோக்கியமே முக்கியம். எதுவும் சாப்பிடுங்கள், அளவோடு சாப்பிடுங்கள். நலமோடு இருங்கள், வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.